தொல்லியலில் உங்களுக்கு புதிய புதிய எச்சங்களும் ஆதாரங்களும் கிடைக்க உங்களுடைய பகுதி வரலாறு மாற்றிக்கொண்டே இருக்கும். கீழடிக்கு முன்னாடி இதுவரையும் யாருக்கும் தெரியுமா? கீழடிக்கு முன்னாடி 2015க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கீழடிங்கிற ஒரு சைட் யாருக்குமே தெரியாது. தோன்ற எனக்கே தெரியாது. அதான் உண்மை. தோன்ற எனக்கே தெரியாது கீழடிங்கிற ஒரு இடம் இருக்காங்கிறது கூட தெரியாது. ஆனால் அது தோண்டி பார்த்த பின் தான் அதனுடைய உண்மையான தரவுகள் நமக்கு நம்முடைய வரலாற்று தொன்மையை எடுத்து விளக்குகின்றன. அந்த தொன்மை இன்றைக்கு சங்க காலத்துக்கான ஆதாரமாக நமக்கு விளங்குகிறது. அதுபோல்தான் ஒரு திராவிட நாகரிகத்திற்கு ஆதாரமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் விளங்கியது என்பதை முதலில் எடுத்து கூறியவர் இவர் தான். அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து, இது வேதத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம், இங்கிருந்த பழங்குடிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாகரிகம். அந்த கருத்து இன்னைக்கு கொண்டு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அவர்கள் பல வகையில் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். அங்க குதிரை கிடைக்கும் சொல்றாங்க, குதிரையும் கிடைக்க மாட்டேங்குது, பல ஹோம குண்டங்களும் கிடைக்க மாட்டேங்குது. அதை விட்டு இப்ப டிஎன்ஏ டெஸ்டும் ப்ரூவ் பண்ணியாச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா கூட ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனும் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனும் கலந்த ஒரு இனமாகத்தான் அந்த பகுதி கிடைக்கிறது. ஏன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன் சொல்லப்படுகின்ற R1A1 RA DNA வந்து அங்க இல்ல. அதுதான் உண்மை. அது நீரஜராயும் கடைசியாக ஒத்துக்கொண்டார். டிரேவிட் ரிச்சியும் அதுதான் கடைசியாக ஒத்துக்கிட்டார். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா கூட அங்க வாழ்ந்த மக்கள் ஆரியர்கள் அல்ல என்ற ஒரு கருத்தை இன்னைக்கு கூட அறிவியல் ரீதியாக எடுத்து சொல்லிட்டு இருக்கு.